வீடியோவில் ஆகாய முத்திரை எப்படி செய்கிறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முத்திரைகள் செய்கிறதன் மூலமாக எப்படி நோய்கள் குணமாகுது அப்படின்னா, நம்ம உடம்பு ஒரு இன்பில்ட் எனர்ஜி சர்க்கியூட்டுங்க. அதில் நிறைய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது உள்ளங்கைகள்லேயும் விரல்கள்லேயும் இருக்கிற அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை முத்திரைகள் மூலமாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால நம்ம உடம்புல பஞ்சபூத சக்திகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்றது சமநிலையாகுது. அதனால் சூடும் குளிர்ச்சியும் முறையாக நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகும். வாதம், பித்தம், கபம் அப்படின்ற குற்றங்களும் நீங்கி நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் படிப்படியாக குணமாகுதுங்க. இதுதான் முத்திரைகள் செய்கிறதன் மூலமாக நம்மளை குணப்படுத்திக்கிற ரகசியம். சரி, இந்த ஆகாய சக்தி அப்படிங்கிறது சமநிலையில் இல்லாமல் நம்ம உடம்புல கூடினா குறைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் நெகட்டிவ் திங்கிங்கோடையே இருப்பாங்கங்க. அந்த ஒரு கோபம், எரிச்சல், யார்கிட்டையும் அன்பாகவே பேச தெரியாது அவங்களுக்கு. இதனால் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு உள் அமைதியே இல்லாத நிலை இருக்கும். அது ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தூக்கம் வராது, கல்லீரல் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், நரம்பு தொடர்பான நோய்களுக்கும் அவங்களுக்கு ஆளாக முடியும். அதனால் இந்த ஆகாய சக்தி அப்படிங்கிறத நம்ம எப்பவும் பேலன்ஸ்டாக வைக்கணும். அப்படின்னா ஆகாய முத்திரை, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆகாய முத்திரை செய்யும்போது அவங்க இந்த மாதிரி நோய்கள்லேருந்து படிப்படியாக குணமாக முடியும். சரி, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த முத்திரை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம ரொம்ப தளர்வாக இருக்கணும். அந்த தளர்வான மனநிலை இருக்கணும். காலை மாலை நம்மளோட எம்டி ஸ்டொமக்கில் தான் இந்த முதிரைகளெல்லாம் செய்யணுங்க. சரி, அதே போல் கைகளில், விரல்களில் ரொம்ப டைட்டாக மோதிரங்களோ இல்லை ரிஸ்ட் பேண்டோ எதுவும் அணியாமல் உடைகளும் நல்லா தளர்வாக இருக்கணும். ஒரு விரிப்பின் மேலே அமர்ந்து உட்காந்து தான் நீங்கள் செய்யணும். அதே போல் கீழே உட்கார முடியலைன்னா சேரில் உட்காந்து பாதங்கள் தரையை தொட்டு இருக்கணும். இது மாதிரி அமர்ந்த நிலையில் ஒரு நிமிஷம் நம்ம மூச்சு காற்று கவனிக்கணும். சுகாசனத்தில் அமர்ந்து அதுக்கப்புறம் தான் முத்திரைகளையே போடணும். சரிங்களா? இப்போ இந்த ஆகாய முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட நடுவிரல் ஆகாய சக்தியை குறிக்கும், பெருவிரல் நெருப்பு மூலகத்தை குறிக்கும். இதை ரெண்டையும் நுனிகள் தொடுற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக ப்ரெஷர் பண்ணணும். 2 கைகள்லையும் இந்த மாதிரி முத்திரைகளை போட்டதுக்கப்புறமா நல்ல ஆத்மார்த்தமாக செய்யணும். நம்மளோட மூச்சுலேயும் இந்த முத்திரையிலையும் நம்ம கவனம் இருந்தது அப்படின்னா இதோட பலன்கள் நமக்கு ரொம்ப சீக்கிரமே கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆகாய சக்தி அப்படிங்கிறது நம்மளோட லிவர் சோலை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுதுங்க. லிவரோட மேஜர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னிலேருந்து வர மூலாதார பிராணசக்தி, வயிறு மற்றும் மண்ணீரலிருந்து வர உணவின் மூலமாக கிடைக்கிற பிராணசக்தி, நுரையீரலிருந்து வர காற்று பிராணசக்தி, இது எல்லாத்தையும் உடல் முழுவதும் எல்லா செல்களுக்கும் உறுப்புகளுக்கும் சீராக பரவ செய்கிறது தான் இதோட வேலையே. இந்த வேலை நமக்கு சரியாக நடக்கிறதுனால பிராணசக்தியோட தேக்கமும் எங்கேயும் இல்லாமல், அதே போல் எல்லா உறுப்புகளுக்கும் பிராணசக்தி பற்றாக்குறை இல்லாமல் சீராக கிடைக்கிறதுனால எல்லா உறுப்புகளுமே சீராக இயங்கிட்டு இருக்கும். அதனால் நமக்குள்ள எல்லா வேலையும் நம்ம உடம்புல செரிமானம், கழிவு நீக்கம் எல்லாமே முறையாக நடக்குதுங்க. அதனால் நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். எரிச்சல், கோபம் அப்படின்ற மனநிலை மாறும். நெகட்டிவ் திங்கிங் இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கும். ஒரு ஆத்மாத்மான ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்து இது விசுத்தி சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுது. த்ரோட் சக்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தொண்டை பகுதியில் இருக்கும். இதுதான் நம்மளோட தைராய்டு சுரப்பியை சீராக இயங்க வைக்கிறதுக்கான அந்த எனர்ஜியை கொடுக்கும். இதை சீராக இயங்கிறதுனால நமக்கு தைராய்டு, பாரா தைராய்டு போன்ற ஹார்மோன்கள் சீராகவே நமக்கு சுரக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் நமக்கு சரியாகுது. சரி, இப்போ லிவர் ஃபங்க்ஷனும் ஒழுங்காக இருக்குது, ஹார்மோனும் பேலன்ஸ்டாக இருக்கும்போது கர்ப்பப்பையை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க நம்ம உடம்புக்கு. ஏன்னா கருப்பையை யார் பார்த்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகம், லிவர், மற்ற ஹார்மோன்கள் சிலவற்றிருந்தா இது எல்லாம் நமக்கு சீராக அதோட வேலையை செய்கிறதுனால கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடுங்க. அது நீர்க்கட்டியாக இருக்கலாம், இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம், ஃப்ளோ இருக்குது, இல்லை அதிகமான ஃப்ளோ இருக்குது, இல்லை குழந்தை இல்லை, அவங்களுக்கு பாலியல் தொடர்பான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகுது. ஏன்னா ஒரு அமைதியான மனநிலை இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் சீராக இயங்குது. அதே போல் கர்ப்பப்பையும் தன்னிக்கிட்ட இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி அதுவும் சீராக இயங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. சரி, அடுத்து நரம்பு செல்கள் பலப்படுதுங்க. இந்த நியூரான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த செல்கள் பலப்படுறதுனால இந்த அடிக்கடி கண்ணு துடிக்கிறது, அப்புறம் உட்காந்து எழுந்தால் கெண்டை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ படுத்துட்டு இருக்கும்போது கூட திடீர்னு கால் பிடிச்சி இழுத்துக்கும், ஒரு விரல் மட்டும் இழுத்துட்ருக்கும் ஒரு சிலருக்கு. அது இப்போல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே கூட, பசங்களுக்கே கூட வர ஆரம்பிச்சிருக்கு. சதப்பிடிப்பு, அப்புறம் கண்கள் துடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா, வயசு ஏற ஏற சிலருக்கு காது கேட்குற தன்மை குறைய ஆரம்பிக்கும். அதுவுமே
இந்த முத்ரா செய்யும்போதே சரியாகுதுங்க. அப்புறம் காதில் வர சவுண்டு, அப்புறம் காதில் நீர் வடிகிறது, இந்த மாதிரி காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகுது. குறிப்பாக கேட்கும் தன்மை நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த பயிற்சி செய்ய செய்ய. அடுத்தது பார்த்திங்கன்னா, சிலருக்கு தலை சுற்றல் இருக்கும். இந்த படுத்துட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் திரும்பி படுத்தாவோ இல்லை உட்காந்துட்டு இருந்து எழுந்தும்போது ஒரு நிமிஷம் அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இதுக்கும் நமக்கு இந்த ஆகாய முத்ரா செய்யும்போது இதுவுமே சரியாகுது. அடுத்து இந்த மைக்ரேன் அப்படின்ற தலைவலிங்க, இது வரவங்களுக்கு தான் தெரியும் அதோட பிரச்சனை எப்படி இருக்கும்னு. இந்த முதிரை பயிற்சி செய்யுங்க, கண்டிப்பாக இந்த மைக்ரேன் தலைவலி, ஒற்றை தலைவலி இருக்குங்களா, அதிலிருந்து கம்ப்ளீட்டான ஒரு நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சைனசைட்டிஸ் பெயின், பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு. இந்த முத்ராவை நீங்கள் தொடர்ச்சியாக பெயின் இருக்கும்போது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை இதை கண்டிப்பாக செய்யணும். அப்போது உங்களுக்கு இந்த பெயின்லேருந்து, உங்களுக்கு இந்த நோயிலேருந்தே உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது இது கால்சியம் டெஃபிஷியன்சியை சரி பண்ணுதுங்க. ஏன்னா பிராணசக்தி உடம்பு முழுசும் போகும்போது எலும்புகளும் பலம் பெறுது இல்லையா? அப்போ அதுக்கு தேவையான எனர்ஜி, கால்சியம் எனர்ஜியும் கிடைக்குது. அதனால் எலும்பு பலகீனம் போன்ற நோய்களும், இல்லை இந்த கால் வலிக்குது, அப்புறம் அந்த காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறமா சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த கால் வலி, முதுகு வலி, ஜாயின்ஸ்லலாம் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனையும் சரியாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு சாதாரணமாகவே வயது ஏற ஏற 35 வருடம் அவங்களுக்கு கிராஸ் பண்ணிட்டாவே போதும், இடுப்பு வலிக்குது அப்படின்ற பிரச்சனை அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். கை கால் அடிக்கடி சோர்ந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் அவங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கால்சியம் பற்றாக்குறை தான். இதுக்காக நீங்கள் எந்த மெடிசனும் எடுத்துக்க தேவையில்லை, இல்லை சப்ளிமெண்ட்ரிஸும் எடுத்துக்க தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த பயிற்சியை, முதிரை பயிற்சியை தொடர்ச்சியாக செய்யும் போதே உங்கள் உடம்புல இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி ஓவர் கம் ஆகும். சரிங்களா? ஸோ மன அமைதி கொடுக்கும், உடம்புல இருக்கிற எல்லா ஹார்மோன்களையும், அது குறிப்பாக தைராய்டு ஹார்மோனை சரி செய்யுது, கர்ப்பப்பை பிரச்சனையை சரி பண்ணுது, தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லப்படுகின்ற சைனசைட்டிஸ், மைக்ரேன் போன்ற நோய்களையும் சரி செய்யுது, நம்ம உடம்புல இருக்கிற அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யுது. அப்புறம் பார்த்திங்கன்னா, காது கேளாத தன்மையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காது கேட்குற தன்மையை அதிகப்படுத்துது. இப்படி எவ்வளோ நல்ல பலன்கள் இருக்கின்ற இந்த முதிரை பயிற்சியை தொடர்ச்சியாக நமக்கு நோய்கள் சரியாகிற வரைக்கும் செய்யணும். காலையும் மாலையும் செய்யணும். எம்டி ஸ்டொமக்கில் தான், உட்கார்ந்த நிலையில் செய்கிறது தான் நல்லது. அதை நீங்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது ட்ராவல்லையோவில் செய்யக்கூடாது. இதை அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஒரு சிலர். அதனால் நான் இது என்ன, ஒரு சில பயிற்சிகள் சொல்லியிருப்போம், நீங்கள் ட்ராவலில் பண்ணலாம், எழுதிக்கிட்டு பண்ணலாம், இல்லை நீங்கள் நடக்கும்போது நடைப்பயிற்சி செய்யும்போது பண்ணலான்னு. பட் ஒரு சில பயிற்சிகளை நீங்கள் அமர்ந்த நிலையில் தான் செய்யணும். அதே போல் இந்த ஆகாய முத்திரையும் அமர்ந்த நிலையில் தான் செய்யணும். 45 நிமிடம் அப்படிங்கிறது நீங்கள் பிரித்து செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எம்டி ஸ்டொமக்கில் தான் செய்யணும். காலையில் 15 நிமிடம் டைம் கிடைக்கும்போது மதியமும் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆகாய முத்திரை எப்போ வேணால் நீங்கள் செய்யலாம். பட் எம்டி ஸ்டொமக் அப்படிங்கிறது மஸ்ட். சரியா? நீங்கள் முறையாக நல்ல அமைதியான மனநிலையோட முத்திரைகள் செய்யும்போது கவனம் முழுவதும் அது மேலே இருந்ததுன்னா அதோட பலன்கள் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.